என்ன இது? எதுக்கு இதெல்லாம்? முதல்ல இந்த சத்தத்தை நிறுத்த சொல்லுங்க, காது வலிக்குது. நான்சி, சங்கு சத்தம் நம்ம வாழ்க்கையில தவிர்க்க முடியாத சத்தம். நம்ம வாழ்க்கைன்னு ஏன் என்னையும் சேர்த்துக்கிறீங்க? சங்கு சத்தமும் டண்டனக்காவும் இல்லாம இங்க எதுவுமே நடக்காது லண்டன் சிஸ்டர். ஏய், நான்சின்னு சொன்னா போதும். டோன்ட் கால் மீ சிஸ்டர். என்னைக்காவது நான்சின்னு ஒருத்தி இருக்கான்னு ஒரு ஃபோன் பண்ணி பேசிருக்கியா? இல்ல இல்ல, இப்ப மட்டும் என்ன பாசமா சிஸ்டர் நோஸ்டர்னு கால் பண்ணி பேசிருப்பேன் சிஸ்டர். ஆனா என் மொபைல்ல ஐஎஸ்டி போகாது. சி, வாங்க. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. உள்ள வாங்க. போமா. என்ன எல்லாரும் கூட்டமா திரண்டு வந்திருக்கீங்க? சீதா மாசமா இருக்கால, 3வது மாசத்துக்கு மருந்து கொடுக்க வந்திருக்காங்க. ஓ, மெடிக்கல் ஷாப்ல போய் கேட்டா மருந்து கொடுக்க போறாங்க. அங்கிள், உங்க ஒய்ஃப் மாசமா இருக்கும்போது மெடிக்கல் ஷாப்ல தான் மருந்து வாங்கி கொடுத்தீங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா சரியா ஞாபகம் இல்ல. எல்லாத்தையும் மறந்துடுங்க. எப்படிதான் புள்ள பெத்தீங்களோ. அம்மா, பாட்டி சொன்ன மருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கீங்களா? ஒண்ணு விடல, மொத்தமா வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்னும் சொல்ல போனா நீ எழுதி கொடுத்த அளவை விட அதிகமா தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். எம்மா, இந்த பொருளை அதிகமாக தான் நாங்கள் வாங்கணும். இதை போய் மளிகை கடையில் தான் வாங்கியிருக்கோம். அந்த லிஸ்ட்டை படிச்சப்போ எனக்கு என்னன்னே புரியல அங்கிள். எனக்கும் புரியல மாப்பிள்ள. சீதாவும் அடம் பிடிப்பா. கிறுக்கு பிள்ளை, அவட்ட குடண்டி தெரியாத மாதிரி நடிக்கா. எது எப்படியோ எல்லா மருந்து பொருளும் ஒன்னா கிடைச்சிருச்சுல்ல, அதுவே போதும். சீதா கொடுத்து வச்சவ. மருந்து கொடுக்கறதுக்கு டாக்டர் வந்தாச்சா? டாக்டரா? அதோ அங்க நிக்கிறாங்கல்ல, அவங்க தான் டாக்டர். வாட்? இந்த ஓல்ட் லேடியா? ஆமா. அண்ணே, கண்ணு தெரியாம ஏதாவது போட்டு ஏதாவது ஒண்ணு ஆயிட போகுதுண்ணே. அண்ணா, உங்க வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா? சுபாஷ், நீங்க நல்லதுக்கு சொன்னா கேட்க மாட்டாங்க. நீங்க பேசாம இருங்க. ஓல்ட் லேடி தான், ஆனா டாக்டருக்கும் ஒரு படி மேல. பாட்டி மருந்து கொடுத்தா குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும். காலங்காலமா வழி வழியா வந்த அனுபவம். ஆமா நான்சி அம்மா, தமிழர் வழிமுறைப்படி மருந்து கொடுப்பாங்க. நான்சிமா இல்ல, ஜஸ்ட் நான்சி. சாரி. சரி சரி, நேரமாச்சே, மருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாமா? எல்லாத்தையும் எடுத்து வைங்க. நான் சொல்ல சொல்ல ஒண்ணு ஒண்ணா போடுங்க. சொல்லுங்க பாட்டி. உரல்ல யாரு மருந்து போடுறது? நான் போடுறேன் பாட்டி. அப்படி இல்லம்மா, மாசமா இருக்கிற பொண்ணோட கொழுந்தியாதான் போடணும். அப்ப நான் போடணுமா? நான் எதுக்கு போடணும்? நான் போடுறேன். துளசி ஒரு புடி, வில்வம், செம்பருத்தி, வில்வ இலை, கொட்டாங்கச்சி ஒரு துண்டு, சித்தரத்த இலை, தலைச்சுருளி, விடிவிலாச்சி, கொய்யா விதை, 4 வெத்தலை, சீரகம், 10 சின்ன வெங்காயத்தையும் போடு. எல்லாரும் சாமிய வேண்டிக்கங்கம்மா. நல்லா கும்பிட்டுக்கோ. இதெல்லாம் எங்க கிடைச்சது? தேடி பிடிக்கிறதுக்குள்ள பெரும் பாடா போச்சு மாப்பிள்ள.
உங்களுக்காக எவ்வளோ பெரிய ஆளுங்களா காத்திருப்பாங்க. இப்போ நீங்கள் காத்துட்ருக்கீங்க. வரும்போது வரட்டும் சார். வாங்க சார், நம்ம உள்ளே போகலாம். ஏய், அதிக பிரசங்கித்தனமா பேசாத. சாரி சார். எனக்கு சீதா அழியணும். அதுக்காக நான் எவ்வளவு வேணாலும் இறங்கி போக தயாரா இருக்கேன். காத்திருக்கலாம். ஓகே சார். தப்பில்லை சார். வந்துட்டாங்க சார். குட் மார்னிங். மார்னிங். சீதா வரமாட்டா. அப்போ ஜெயில் கன்ஃபார்ம். ஆஸ் a lawyer உங்களோட வலி எனக்கு புரியுது. எல்லாத்துக்கும் மெடிசன் ரெடி. குறைஞ்சது 15 வருஷமாவது அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். இது பாருங்க, சீதா கன்சீவ் ஆயிருக்கா. அதனால மரண தண்டனைக்கு வாய்ப்பு இல்லை. பட் டக்குன்னு சாகிறதுல எனக்கும் விருப்பம் இல்லை. அனுபவிச்சு சாகணும். அவ கன்சீவ் ஆயிருக்கிறது நமக்கு பிளஸ். அது 3 மாசத்துல ஏதோ மருந்து கொடுப்பாங்களாமே, அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. பார்க்கவே எப்படியா அருவருப்பா இருக்கு. இவங்கெல்லாம் எந்த காலத்துல இருக்காங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. எனிவே, சீதா கோர்ட்டுக்கு கண்டிப்பா வரமாட்டா. கேஸ் ஃபைல்ல கேஸ் கட்டே சீதாவோட தான். முன்னால தூக்கி வச்சாச்சு. ஜட்ஜு வந்ததும் சீதா சீதா சீதான்னு 3 டைம்ஸ் கூப்பிடுவாங்க. 3 டைம் இல்ல, எத்தனை முறை கூப்பிட்டாலும் ரெஸ்பான்ஸ் இருக்காது. சீதா வரலன்னா பெயில் கேன்சல். சீதா must go to jail. இந்தா மருந்து தயாராயிடுச்சு. இத கையில வச்சுக்கிட்டு சாமியை நல்லா வேண்டிக்கம்மா. ஆணோ பொண்ணோ குழந்தை ஆரோக்கியமா பிறக்கணும். சீதா, இப்படி உட்காருமா. ஏன்பா, நீயும் பக்கத்துல வந்து நில்லுப்பா. நானும் குடிக்கணுமா பாட்டி? மருந்து உங்களுக்கு இல்ல மாப்பிள்ள, சீதாவுக்கு தான். ஆனா பேருக்கு நீங்க பக்கத்துல நிக்கணும். முதல்ல இந்த மருந்த இந்த குடும்பத்துல பிறந்த மாவ தான் கொடுக்கணும். மீரா, நீயே குடுமா. சரிங்கம்மா. இங்க பாருமா சீதா, வாயில மருந்த ஊத்துனதும் முடக்குன்னு முழுங்கிடணும். கொமட்டிக்கிட்டே வந்தாலும் வாந்தி எடுக்க கூடாது, புரியுதா? சரிங்க பாட்டி. பாட்டி, மருந்து எப்படி இருக்கும்? கசக்குமா? அவ்வளவு ஆசை இருந்தா நீயே குடிச்சு பாரு. நான் சும்மா தான் கேட்டேன். இன்னைக்கு என்ன பார்த்தேன், பிரியா காலேஜ்க்கு போயிட்டா. எக்ஸாமை விட இந்த ஃபங்க்ஷன் இப்ப முக்கியமா? அஞ்சலி, சரி சரி, நேரமாகுது. மீரா, மருந்து கொடு. நீங்க ஃபைல மாத்தி வச்சதுல ஏதாவது ப்ராப்ளம் வருமா? இது மாதிரி எத்தனை ஃபைல மாத்தி வச்சிருப்போம், எத்தனை கேஸ பார்த்திருப்போம். சார்,
உங்க கிளைண்ட் சீதா இன்னைக்கு வந்துருவாங்கல்ல? இன்னைக்கு மகாலட்சுமி மர்டர் கேஸ் கிடையாது, இன்னும் 3 நாள் இருக்கு. சார் உங்களுக்கு தெரியாதா, நம்ம பிபி சேஷாத்ரி டேட்டை மாத்திட்டாரு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேஸே மகாலட்சுமி மர்டர் கேஸ் தான். அவரை தான் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே, அப்புறம் எப்படி? தம்பி அது வெறும் வாய் வழி உத்தரவு தான். இன்னும் எழுத்து மூலியமா உத்தரவு வரல. அதுக்கு இன்னும் 15 நாள் ஆகும். சார், இன்னைக்கு அக்யூஸ்ட் சீதா அப்பியர் ஆகலைனா என்ன நடக்கும்? வேற என்ன நடக்கும்? பெயில் கேன்சல் ஆகும். கோர்ட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா ஜெயிலுக்கு தான் போகணும். அனுப்பிடலாமா? ஓ பாவம் இல்ல, ஜட்ஜ்மெண்ட் வந்ததும் பெர்மனண்டா ஜெயில் தான். சார் எதுக்கு சார் டேட்டை மாத்துறீங்க? ஏன் சார் இப்படி பண்றீங்க? இத பார், இதுக்கு நான் உனக்கு விளக்கம் கொடுக்கணும்னா 15 மினிட்ஸ் ஆகும். ஆனா இன்னும் 5 மினிட்ஸ்ல ஜட்ஜ் வந்துருவாங்க. சீதா சீதா சீதான்னு 3 முறை கூப்பிடுவாங்க. நோ சீதா நோ பெயில். போ போ போ, போய் வேலையை பாரு. போ போ போ. சார் ஹலோ சார், சார் நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன் சார். உனக்கு சன்மானம் வந்து சேரும். போ போ சார். ஓகே மேடம். சார் அந்த லாயர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டா சீதா வந்துட மாட்டாங்க? அதுக்கு பதிலா நான்சி சொல்லுவாங்க. வர முடியாது, அங்க வேற ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே வந்தாலும் அதுக்குள்ள பெயில் கேன்சல் ஆயிடும். So nothing to worry. மருந்து கொடுக்கறதுனா டேப்லெட் மாதிரி ஏதாவது கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். அதுல இவ்ளோ விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆமா ஆமா, பார்ட்டி மாதிரி கொண்டாடிட்டாங்க. அம்மா, நீ நினைக்கிற மாதிரி இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுமா. அந்த காலத்துல கடையெல்லாம் கிடையாது. ஒரு காலத்துல காட்டுக்கு போய் மருந்து பிடிச்சிட்டு வந்து நிழல்ல காய வச்சு பக்குவப்படுத்துறதுல இருந்து ஆரம்பிக்கும். இப்ப யாருக்கு தான் நேரம் இருக்கு? வணக்கம் சார், என்ன விஷயம்? சார் ராம் சார் ஃபோன் நம்பர் இருக்கா சார்? இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்பந்தி. அந்த காலத்து பழக்கத்தை கைவிடாம செஞ்சது பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஏதோ ஒரு கிராமத்துல இருக்கிற மாதிரியே இருக்கு. எனக்கு அப்பவே சந்தேகம் தான். நீ வேற ஒரு கிரகவாசி தான். நீ ஏலியன் தான். பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு. சார் போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. இப்ப என்ன பண்றதுனே புரியல. பிபி வேணும்னே பண்றாரு. அவரை எதிர்த்துக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. வழக்கு எண் 1126 சீதா. சீதா சீதா சீதா. கேஸுக்கு சம்பந்தப்பட்டவங்க யாரும் வரலையா? அந்த மாதிரி எதுவும் தெரியல யுவர் ஆனர். அவங்களுக்கு நீதிபதி மேலேயோ நீதிமன்றத்து மேலேயோ எந்த ஒரு மரியாதையும் இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க தரப்பு வழக்கறிஞர் யாரு? கூப்பிடுங்க. யுவர் ஆனர், சார் வெளியே இருக்காரு. அப்ப நான் என்ன பண்ணணும்? வெளியில போய் சார் கிட்ட பேசணுமா? சாரி மேடம், நான் போய் கூப்பிட்டாரேன். போங்க. சார் உள்ள ஒரே பிரச்சனையா இருக்கு. போனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றதுனே தெரியல. சார் வேணும்னா ஒன்று பண்ணலாம் சார். ராம் சார் வீட்டில் சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட வாக்கி டாக்கி இருக்கும். கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி வாக்கி டாக்கியில் சொன்னால் உடனே ரீச் பண்ணிடலாம் சார். சார் தயவு செஞ்சு செய்யுங்க சார் ப்ளீஸ். உள்ள ஜட்ஜி டென்ஷன்ல இருக்காங்க. ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட போறாங்க.
தோ பண்றேன். சரியா 10 நிமிஷத்துல மோரு கலந்த சோறு கொடுக்கணும். வேற எதுவும் கொடுக்க கூடாது. சரி பாட்டி. பாட்டி இப்பவே எனக்கு பசிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, மருந்து வேலை செய்யணும். 13 ஐட்டம் போட்டிருக்கு, பயங்கரமா வேலை செய்யும். வயிறு பசியில கிள்ளுதோ? கிள்ளுதோ இல்ல, கிள்ளுக்கிட்டு தான் இருக்குமா. பசிக்குது. நிமிஷம் தானே அண்ணி, அழுதுறாதீங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டா என்ன ஆகும்? அஞ்சலி, சும்மா இருக்க மாட்டியா நீ? சார், ராம், கான்ஸ்டபிள் கூப்பிடுறாரு. இரு வரேன். சீதா, இன்னும் 10 நிமிஷத்துல நீ கோர்ட்ல இருக்கணுமா? இப்பதான் போலீஸ் வந்து தகவல் சொல்லிட்டு போறாரு. என்ன பாஸ் சொல்றீங்க? மாப்ள, அவதான் குழந்தை உண்டா இருக்கல்ல, இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? இல்ல அங்கிள். என்ன தெரியல. சீதா, கோர்ட்டுக்கு இன்னும் டைம் இருக்கு, நீ ஒன்னும் பதறாத சரியா? நம்ம போயிடலாம். ஏம்மா, அவளை ரெடி பண்ணி கொண்டு வா சீக்கிரம். வாமா. வா சீதா, சீக்கிரம் வா. ஃபைனலா ஒன்ஸ் கால் பண்ணுங்க. வழக்கு எண் 1126 சீதா. சீதா சீதா சீதா. சாப்பிடுமா? சாப்பிடு. நீதிமன்ற நேரத்தை இதற்கு மேல் வீணடிக்க முடியாது. எனவே வணக்கம் யுவர் ஆனர். அவங்க வந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் கருணை காட்டுங்க. யுவர் ஆனர், நீதிமன்றத்தை மதிக்காம நேரத்தை வீணடிக்கிறாங்க. கொலை குற்றம் சாட்டப்பட்ட சீதாவிற்கு கொடுக்கப்பட்ட பெயிலை முதலில் கேன்சல் செய்யும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், பிணை கொடுக்காமல் இருந்திருந்தால் கோர்ட்டார் அவருக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. சரியான நேரத்தில் அவங்கள ஜெயில இருந்து அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. போதும்மா, கொஞ்சம் ஒமட்டுது. கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. கொஞ்சம் போதும். ராம், கொஞ்சம் வேகமா போய. ஆமா மாப்ள, பெயில கேன்சல் பண்ணிட்டா திரும்ப கிடைக்காது. இந்த நிலைமையில சீதா ஜெயில இருந்தா குழந்தைக்கு நல்லது இல்ல. கொஞ்சம் வேகமா போங்க. யுவர் ஆனர், கோர்ட்டையும் நீதிபதியையும் அவமதிப்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நீதிபதி அவர்கள் உடனடியாக முடிவெடுக்க வேண்டும். யுவர் ஆனர், சீதாவின் வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டதற்காக நீதிபதி அவர்கள் காத்திருந்தது உங்கள் மனிதாபிமானத்தை காட்டுகிறது. ஆமாம் யுவர் ஆனர், உங்கள் மனிதாபிமானத்தை காட்டுகிறது. ஆனால் இதுவே வழக்கமாகிவிடக்கூடாது என்பது என்னுடைய கவலை. யுவர் ஆனர், பிணை வழங்கியதை உடனடியாக ரத்து செய்யும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாப்ள, போங்க 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 மாப்ள. பாத்து மாப்ள, டக்குன்னு பிரேக் போடாதீங்க. சாரி ஆண்டி. இன்னும் ஒரே நிமிஷம் தான் உங்களுக்கு அவகாசம். வரலன்னா பெயில கேன்சல் பண்ணிடுவேன்.
ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியமானது. மைண்ட் இட். நீதிபதி அம்மா, நான் வந்துட்டேன். சீதா வந்துட்டேன். இவ எப்படி வந்தா? டோன்ட் வரி. ஆப்ஷன் பி. நார்மல் ஆயுதம் இல்ல, ஹெவி பவர்ஃபுல் ஆயுதம். பேரு அர்ச்சனா.